காலையில எழுந்த உடனே நம்மள நிறைய பேர் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி நமக்கு யாராவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களா, இல்லை வேற ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா அப்படின்ற டைம்ல தான் நம்ம ரொம்பவே ஓடிட்டு நம்ம மற்றவங்களுக்காக டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு அன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கான கோல்ஸ் நம்ம என்னென்ன செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை பண்ணாலே நம்ம மார்னிங்கே ஓரளவுக்கு ஆக்டிவா ஸ்டார்ட் ஆகும். உங்களோட 80% சக்சஸ் வந்து உங்களோட 20% எஃபோர்ட்ஸ்ல தான் இருக்கு. நம்ம கஷ்டப்படுறதை பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. நம்மளோட கஷ்டம் அவங்களுக்கு வந்து வெறும் காசிப்பா தான் இருக்கும். நம்ம எதுக்காக அந்த கஷ்டத்தை படுறோன்றது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிய போறது இல்லை. உங்களோட லைஃப்காக நீங்க உங்களோட எஃபோர்ட்ஸை போட்டுட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. இங்க நீங்க பண்ற விஷயத்த இன்ஸ்டால ஸ்டோரியோ, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸோ வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா மற்றவங்களுக்கு அதை காமிச்சு நம்ம சக்சஸ் ஆகணுன்ற அவசியம் இல்லை. நமக்கான டைமை நமக்காக யூஸ் பண்ணி நமக்கான கோலை செட் பண்ணி நமக்கான கோல்ஸ் அச்சீவ் பண்ணாதான் நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போக முடியும். இங்க நம்ம கெத்தா வாழ்ந்து காமிக்கணும்னா நம்ம லைஃப்ல நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போறதுக்கான நம்ம ஆக்ஷன்ஸ் எடுத்தா மட்டும்தான் நம்மளால கெத்தா வாழ்ந்து காட்ட. மற்றவங்க பேசுறதுக்காக அதுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தா நம்மளால கெத்தா வாழவோ நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போவோ கண்டிப்பா முடியாது. சும்மா நம்ம இங்க உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம யாராலையுமே முன்னேற முடியாது. அதுக்கான ஆக்ஷனை எடுத்தா மட்டும்தான் நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போக முடியும். ஸோ இங்க கனவு காண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அதை பண்றவங்க சில பேர் தான் இருக்காங்க. அந்த சில பேர் மட்டும்தான் லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிட்டே இருக்காங்க. கனவு காண்றவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே தான் இருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து நானுமே நிறைய கனவு காண்டு நான் நிறைய ஸ்டெப் எடுக்காம ஸோ இன்னமும் டவுன்ஃபால்ல தான் இருக்கனே தவிர அப்கிரேட் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமே நான் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கனவு காண்றதை விட்டுட்டு அதுக்கான ஆக்ஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அதை திங்க் பண்ண உடனே அதுக்கான ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு அதை நாளைக்கு பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் தள்ளி போட்டு உங்களோட டைமை ரொம்பவே வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்க நாளைக்கு பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் தள்ளி போட உங்களோட டேஸ்ன்றது வீக்கா மாறும், வீக்ன்றது மந்த்தா மாறும், மந்த்ன்றது இயரா மாறும். ஸோ இப்படி நான் 6 years கிட்ட வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், தயவு செஞ்சு அந்த விஷயத்தை மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்க ஒரு டாஸ்க் பண்றீங்கன்னா அதுவும் உங்களோட ஹை வேல்யூ டாஸ்கா இருந்தா மட்டும் அதுல உங்களோட எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வேல்யூவே இல்லாத ஒரு டாஸ்க்ல நீங்க எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஸோ அந்த வேல்யூ இல்லாத டாஸ்க்கு உங்களோட எனர்ஜியும் லாஸ் ஆகும், உங்களோட டைமும் லாஸ் ஆகும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் கிளியரான மைண்ட் செட் வச்சுக்கோங்க. இன்னைக்கான மைண்ட் செட்டுக்கு எந்த ஆக்ஷன் எடுத்தா எந்த கோலை கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த கோலை மட்டும் எடுத்து அந்த கோலை அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு அதுக்காக ஒரு ரிவார்டும் கொடுத்துக்கோங்க. இப்படி நீங்க ஒரு ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கான ரிவார்ட் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது போக பிடிக்கவும் ஆரம்பிக்கும். அதை நீங்க ரெகுலராகவும் செய்யவும் ஆரம்பிப்பீங்க. ஸோ நான் என் டைமை வேஸ்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு என்னோட கோல்ஸ்க்காக நான் ஆக்ஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அப்படி ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னா கமெண்ட்ல ஆக்ஷன் போட்டுக்கோங்க. எத்தனை பேர் இருக்கீங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல வர. Until then, டாடா பை பை, see you guys.